சிவபெருமான் தன் பக்தனுக்காக சைன் போட்டாருன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதிய திருவாசகத்தோட கதை உங்களுக்கு தெரியுமா? சிவபெருமான் அந்தனர் வேடத்துல தில்லையில மாணிக்க வாசகர் தங்கியிருந்த மடத்துக்கு வந்திருக்கிறது சிவபெருமானு மாணிக்க வாசகருக்கு தெரியாது. அந்தனர் வேடத்துல இருந்த சிவபெருமான் மாணிக்க வாசகர்கிட்ட நீங்க எழுதிய திருவாசகத்தை ஒரு முறை சொன்னீங்கன்னா அப்படியே என்னுடைய ஓலைச்சுவடியில எழுதி கொள்வேன் அப்படின்னு சொன்னாரு. மாணிக்க வாசகர் அமர்ந்திருந்தபடியே 51 பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தோட 658 பாடல்களையும் சொல்ல சொல்ல சிவபெருமான் எழுதிக்கிட்டாரு. எழுதி முடித்ததும் திருவாசகம் அடங்கிய அத்தனை ஓலை சுவடிகளையும் சிவபெருமான் நடராஜர் சன்னதிக்கு முன்னாடி வச்சுட்டு மறைஞ்சிட்டாரு. அடுத்த நாள் ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று கோவிலுக்கு வந்த தில்லைவாழ் அந்தணர்கள் நடராஜர் சன்னதிக்கு முன்னாடி இப்படி நிறைய ஓலைச்சுவடிகள் இருப்பதை பார்த்து பிரமித்து நின்னாங்க. ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்த தீட்சிதர்கள் கடைசி ஓலையில மாணிக்க வாசகர் சொல்ல